வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து நம்ம டாண்டனன் சீரிஸ்ல சீசன் 1 எபிசோட் 10 பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலனா நம்ம சேனல்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல அவங்க 3 பேரும் நேக்கடா ஓடி வந்துட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல. அங்கேருந்து அந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து என்ன பார்த்தா நான் லூசு மாரி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னும் ஒரே ஒரு தடவ கேட்குறேன். உங்கள வந்து யாருனா புல்லி பண்றாங்களா அப்படின்னு கேட்குறா. அவ யார்கிட்ட கேட்குறா அப்படின்னு பார்த்தோம்னா மமோ உக்குரன் ஐரா கிட்ட தான். 3 பேருங்க ஒரு ஸ்வெட்டர் போட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இல்ல மேம் எங்கள யாரும் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாங்க என்கிட்ட மறைக்காதீங்க உண்மைய சொல்லுங்க அப்படின்னு. புல்லி பண்றவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவ வந்து உங்க பக்கம் தான் இருக்கிற. புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்துல இன்னொரு ஆள் வந்து அவங்க ரூமுக்கு வரான். குயின்சன்ஸ் உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கு டீச்சர்ஸ் ஆஃபீஸ்ல. அந்த டீச்சர் வேகமா எந்திரிச்சு போய் டேய் சொட்ட தலையா என்னடா சொன்னப்ப? அவனுக்கு எத்தன தடவ சொல்லியிருக்கேன். உள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன தர தரன்னு இழுத்துட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சாரி குயின்சன்ஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டே போறான். அதுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் பத்தல. உன்ன மாரி ஆளுகளுக்குலாம் பாடம் கத்துக் குடு அப்படின்னு அவன விப்ப வச்சு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள வந்துட்டு அந்த டீச்சர் வந்து இந்த 3 பேர்கிட்டயும் சொல்றாங்க. சாரி எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை வந்துருச்சு. நீ இங்க இருக்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போனதுக்கப்புறம் என் மம்மா வந்து கதற ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குது. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் என்னைய நேக்கடா பார்த்துட்டாங்க அப்படின்னு. அதே மாரியே என்னோட பாப்புலாரிட்டி இமேஜ் எல்லாம் போச்சே அப்படின்னு ஐராவும் கத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த ஏலியன்ஸ் வந்து விடவே மாட்டேங்கிறானுங்க. இதே மாரி நம்மள அசால்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாது. இதுல உக்கிரனும் சொல்றான். அவங்க வந்து என்னைய தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட இருக்கிற டர்போ கிரைனோட பவர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. மம்மா வந்துட்டு ஐராவ பார்த்துட்டு கேட்கிறா, அடியே பைத்தியக்காரி உனக்கு எப்படி ஆக்ரோபாட்டிக் சில்கியோட பவர்லாம் கிடைச்சுச்சு? அதுவா நேத்து தான் கிடைச்சது. நேத்து சண்டை போடும்போது தான் எனக்கே தெரிய வந்தது அப்படின்னு அவன் சொல்றான். இதில ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் தானே பிரிட்டி சோல்ஜர் அவங்க என்னதான் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றா அவ. டெய்லி ஒரு கதையா புதுசா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மம்மா சொல்றா. பவர் உனக்கு வந்ததுக்கு காரணமே ஆக்ரோபாட்டிக் சில்கியோட ஆரா வந்து உனக்கு குடுத்தது தான். நேரத்துல உக்கிரன் வந்து சொல்றான். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து இவளையும் தான் டார்கெட் பண்ணுவானுங்க. இவளுக்கும் சூப்பர் பவர் இருக்குல்ல. அதை கேட்ட உடனே ஐராவுக்கு வந்து ஆச்சரியமாயிருச்சு. பரவாயில்லையே உக்கிரன் வந்து எனக்காக கவலையெல்லாம் படுறான். உக்கிரன் வந்து மொமோட்ட சொல்றான். நம்மகிட்ட வந்து யோங்காய் பவர் இருக்குனால அவங்கலாம் தடுத்து நிறுத்திட்டோம். அவங்களோட பவர் இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மள டார்கெட் பண்ணிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு யோங்காய் பவர் வேணும் அப்படின்னா டைரக்ட்டாவே அவங்க டீமன்ல அட்டாக் பண்ணலாம்ல. அதுக்கு உக்கிரன் வந்து சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா ஒருவேளை அவங்களால டைரக்ட்டா அட்டாக் பண்ண முடியாதோ? ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்கள்ட்ட என்னதான் அட்வான்ஸான டெக்னாலஜி இருந்தாலும் அவங்களால டைரக்ட்டா எடுத்து அட்டாக் பண்ண முடியல. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்குள்ள இந்த கேள்வி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஆனா இப்போதைக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களால எடுத்து டைரக்ட் அட்டாக் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா யோங்காய் மான்ஸ்டர்னால தான். இங்க ஜப்பான்ல மட்டும் இல்ல ஒரு ஊர்லயும் ஒரு டீமன் இருக்காங்க உலகம் ஃபுல்லா. அது இன்னும் வேற மாரி சொல்லணும் அப்படின்னா அந்த யோங்காய் மான்ஸ்டரும் டீமனும் சேர்ந்து தான் அத எடுத்து அந்த ஏலியன்ஸ்ல இருந்து புரொடெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் ஏலியன்ஸ் கிட்ட அட்வான்ஸான டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாம் இருந்தாலும் யோங்காய் மான்ஸ்டர வந்து அவங்களால டிஃபீட் பண்ணவே முடியல. அதனால தான் அவங்க வந்து ஸ்பெஷல் ஹியூமன்ல அட்டாக் பண்ணி ரிசர்ச்சுக்காக வச்சுக்கிறாங்க போல இருக்குது. இத வச்சுட்டு அவங்க புது டெக்னாலஜி உருவாக்க போறாங்க. அத வச்சு தான் அவங்க யோங்காய் மான்ஸ்டர டிஃபீட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது என்னோட இன்னொரு பாடிய அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோச்சுட்டு அவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேகமா முந்திக்கிட்டு அந்த பால கண்டுபிடிக்குமே இப்ப. நீ சொல்றது தெரியல நல்லா தான் இருக்குது. ஆனா இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம என்ன இப்ப பிரச்சனையில இருக்கோமா அப்படின்னு மாமா கேட்கிறா. ஐரா சொல்றா எனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. இந்த உலகத்த காப்பாத்த போறது என் கையில தான் இருக்கு அப்படின்னு. ஐரா சொல்றா சரி ஓகே இப்ப இங்க இருக்கிற பிரச்சனைய பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க 2 பேரும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஐய்யயோ போச்சுடா எல்லாரும் என்னைய நேக்கடா பார்த்துட்டாங்களே அப்படின்னு. நம்ம என்ன காரணம் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு மொமோ உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டா. ஐரா வந்து சொல்றா மொமோ தானே இப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லப் போறேன். டேய் சொல்றா நான் சொன்னேனா அப்படி சொல்லப் போறியா அப்படின்னு மொமோ கேட்கிறா. ஆமா அதுவும் ஒரு வகையில உண்மை தானே. நீ தானே என்ன ட்ரெஸ் கழட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? அடே உக்குரன் நீ இதே காரணம் தான் சொல்லணும் ஓகேவா அப்படின்னு அவ கேட்கிறா. மொமோ சொல்லிடுறா சரி ஓகே நீ அப்படியே சொல்லிக்கோங்க அப்படின்னு. ஆனா ஸ்கூல்ல எல்லாரும் உன்னை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களே மொமோ ஓகேவா உனக்கு அப்படின்னு உக்குரன் கேட்கிறா. எனக்கு இப்பவே ரொம்ப அலுத்து போச்சு. எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இது ஒரு பெரிய தலைவலியா இருக்குது. அந்த நேரத்துல திடீர்னு ஐராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்துறாங்க. அடி ஐரா என்னாச்சு உனக்கு நல்லா இருக்கியா? உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. என்னடி டப்புன்னு வரீங்க நான் பயந்துட்டேன் அப்படின்னு ஐரா சொல்றா. எல்லாத்துக்குமே காரணம் மொமோ தானே உண்மையை சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஐரா வந்து அவங்க அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அடியே இருங்க அப்படின்னு உக்கிரன் சொல்றான். அடியே மொமோ எதனா சொல்லு அவங்க இல்லைன்னா உன்னைய தப்பா போர்ட்ரே பண்ணிடுவாங்க. உன்னைய வந்து கெட்டவன் நினைச்சுக்குவான் அடி. அவன் வந்து சொல்லிடுறான் எனக்கு இதை பத்திலாம் கவலையே கிடையாது. அடே உக்கிரன் முதல்ல நீ எனக்கு இதுக்கு விளக்கம் கொடு. இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ காய்ச்சல அவளோட அன்னைக்கு என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறா. அப்பதான் உக்கிரன் சொல்றான். அவ வந்து திடீர்னு வந்து என்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ண அதை தடுத்துட்டேன். எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஆயிருச்சு. கால் தடிக்கு 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். அப்பதான் நீ வந்து என்னைய பார்த்துட்ட. ஓஹோ அப்படியா விஷயம். முதல்ல நீ அந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அவ கேட்கறா. இவன் வந்து அமைதி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். டேய் சொல்றா சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கறா. அந்த இடத்துல நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். புஷ் அப் அப்புறம் சில எக்ஸர்சைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். அப்படியே நான் சீக்கிரட்டா போய் ஒளிஞ்சிருந்து பண்றேன். உனக்கு தெரியாமலே நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சேன். அப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கூல் ஃபேக்டரா இருக்கும். "ஏய் நீ இதெல்லாம் கூட பண்ணுவியா?" அப்படின்னு அவ கேட்கறா. அவன கலாய்க்க ஆரம்பிச்சுட்டா. ஆமா, ஆமா எனக்கு இப்படிலாம் இருக்கும். நானும் ஒரு பையன் தானே அப்படின்னு அவன் சொல்றான். நீ வந்து என்னைய ஒரு கூல் கையா நினைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். கேட்டோனே மம்மாவுக்கு வந்து இப்ப கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. அவன் வந்து அவன்கிட்ட போய் டேய் உன் மூஞ்சிய காட்டுறேன். ஏன் மறைக்கிற வெட்கப்படாத அப்படின்னு சொல்றான். நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும். அதனால தான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள நான் மறைக்கிறேன். அவ கேட்கறா. சரி சொல்லு இப்ப ஏன் என்கிட்ட நீ கூலா இருக்கணும்னு நினைக்கிற? அதான் சொன்னேன்லடி நான் வந்து ஒரு பையன். நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? நீ ஒரு பையனா இருந்தா என்ன? சரி போதும் விடுறி என்ன அப்படின்னு அவன தட்டி விட்டு போறான். அப்ப இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்றான். உன்ன பத்தி தப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். உன்ன வந்து தப்பா போட்டுருப்பேன்ற மாரி எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவ வந்து மம்மாவ சைலண்டா உட்காரு நீங்க பாரு அப்படின்னு கூப்பிடுறா. அவன்கிட்ட ஏதோ சொல்ல வரான். ஆனா அவன் சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கா. தலைய சொரிஞ்சுட்டு நின்னுட்டு இருக்கா. உட்காருன்னு வந்து அவள பார்த்துக்கிட்டே இருக்கிறா. டக்குன்னு மொமோ திரும்பினோனே அவனுக்கு ஒரு வெட்கமாயிருச்சு. டக்குன்னு திரும்பிட்டாங்கட்டு. அதே மாரி திடீர்னு மொமோவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுறாங்க. அப்ப மொமோ வந்து சொல்றான் என்னடி நீ என்னைய பயமுறுத்திட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க என்னடி நாங்க சொல்ல வேண்டியத நீ சொல்லிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் முன்னாடி கிளாஸ்ல இருந்து காணாம போயிட்டீங்க. நாங்களும் உங்கள எங்க
எங்கெங்கலாம் தேடி பார்த்தோம். திடீர்னு பார்த்தா கிளாஸ் டேக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க நேக்கடா. நம்ம எல்லாருமே கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல தான் இருந்தோம். எங்க போன அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து சொல்றான், "நாங்க சொன்னாலும் உனக்கு புரியாதுடி இதெல்லாம். எப்படியோ நாங்க அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படி. டேய் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணு" அப்படின்னு உட்காந்து சொல்றான். அந்த நேரத்துல மொமோட ஃப்ரெண்ட் வந்து தலையில கை வச்சுட்டு, "எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு இப்போ. கிளாஸ் டேல ஒரு பொண்ணு இருக்கிறா. அவள பத்தி தெரியும்ல. என்னோட கணக்குப்படி அந்த பொண்ணும் நேக்கடா இருந்தா. கரெக்ட் தானே? அதே சமயத்துல இங்க பார்த்தோம் அப்படின்னா மொமோவும் உக்கிரனும் நேக்கடா இருந்திருக்காங்க. எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு லவ் ட்ரையாங்கிள்ல இருக்கீங்க. அப்படிதானே? இது எல்லாமே ஒரே ஒரு ஆளுக்காக தான். அந்த ஆள் வந்து யார் அப்படின்னா உக்கிரன். கரெக்ட்டா? உக்கிரனுக்காக நீங்க 2 பொண்ணுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த சண்டையில ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க எல்லாருமே என்னோட வந்து சண்டை போட்டுருக்கீங்க. அதானே? கேட்ட உடனே மொமோவும் உக்கிரனும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. மொமோ வந்து அந்த ஷ்ரிம்ப் கிட்ட பேசிட்டு இருந்தான். அவளுக்கு வந்து ஷ்ரிம்ப் கிட்ட இருந்து எப்படி பஞ்ச் பண்ணணும்னு கத்துக்கிறணும். அப்பதான் அவளால ஐராவ வந்து பஞ்ச் பண்ண முடியும். கிளாஸ் ஃபுல்லாவே மொமோ வந்து ரொம்ப சோகமா இருந்தான். ஏன் அப்படின்னா, அவன் வந்து ஐரா மேல ரொம்ப ஜெலஸா இருக்கா. அவன் வந்து இப்ப கத்த ஆரம்பிச்சுட்டான். "அடியே சும்மா இருடி. நான் ஒண்ணும் அவள பார்த்து ஜெலஸா இல்ல." அதே மாரி இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஐரா வந்து எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கறாங்க. அவள சுத்தி கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சுத்தி வச்சுட்டாங்க. அவளுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐரா வந்து சொல்றா, "இது எல்லாமே என்னால ப்ராசஸ் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்." அப்படின்னு சொல்றான். ஆனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு பார்த்தோம்னா, இவளுக்கு எல்லாரும் அட்டென்ஷன் குடுக்குறாங்க. அது இவளுக்கு பிடிச்சிருக்கு. இவளோட பாப்புலாரிட்டி வந்து கூடிருச்சு இப்போ. இந்த மாரி தருணங்கள நான் என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சுத்தி இருக்கவங்கலாம் பேசிக்கிறாங்க. "உனக்கு இதெல்லாம் பண்ணது மொமோ தானே? அவ தானே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்." அப்படின்னு. அத கேட்டுட்டு அவன் ஷாக்காயிடுறான். "ஆமா மொமோ வந்து உன்கிட்ட ஒரு சில நாளாவே ரொம்ப காண்டேத்திட்டு இருக்கா. உன்னைய ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு வேற டப்ப வந்து உன் தலையில போட்டுட்டா. ஒருவேளை மொமோ வந்து உன்னோட பியூட்டி பார்த்து ரொம்ப ஜெலஸா இருக்காளா? அவளோட பிரச்சனை என்ன?" அப்படின்னு சுத்திட்டுலாம் பேசிக்கிறாங்க. நான் ஒரு ரூமர் கூட கேள்விப்பட்டேன். அவ வந்து யார் கூட வேணாலும் படுத்துருவா. ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சுத்தி எல்லாரும் அக்ரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவள வந்து இதுக்காக எப்படியாவது பனிஷ் பண்ணியே ஆகணும். நம்ம வந்து அவளுக்கு ஒரு பாடம் கத்துக் குடுப்போம் அப்படின்னு சுத்தி எல்லாரும் முடிவெடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஐராவுக்கு மனசே கேட்கல. ஒரு மாரி ஆயிட்டா அவ. அவ வந்து இப்போ உண்மைய சொல்லிட்டா. அந்த ஃபேக் ரூமர வந்து நான் தான் ஸ்ப்ரெட் பண்ணேன் அப்படின்னு. அத கேட்ட உடனே சுத்தி இருக்கவங்க ஷாக் ஆயிட்டாங்க. "அடி ஐரா என்ன சொல்ற? இதெல்லாம் நீ பண்ணியா?" "ஆமா நான் தான் பண்ணேன். மொமோவ பத்தி ப்ளீஸ் யாரும் தப்பா பேசாதீங்க" அப்படின்னு அவ கேட்டுக்கிறா. சொல்லிட்டு சைலன்ட்டா அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறா. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஐரா வந்து கிளாஸ் ரூம்ல இருந்து சோகமா நடந்து போயிட்டு இருக்கா. வெளியில பெஞ்ச்ல வந்து தனியா உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "போச்சுடா என்னோட பாப்புலாரிட்டி நானே கெடுத்துக்கிட்டேனே இப்போ. ஏன்டி இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண?" அப்படின்னு அவளே அடிச்சுக்கிறா. அந்த நேரத்துலங்க மொமோ வந்து கேட்கிறா, "அடி என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும் இப்ப? முதல்ல கிளம்பு" அப்படின்னு அவ சொல்றா. "சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன சொன்ன? ஒரு நல்ல எக்ஸ்கியூஸா கண்டுபிடிச்சு சொல்லிட்டியா?" அப்படின்னு ஐராட்ட கேட்கிறா. ஆமாமா சொல்லிட்டேன். ஒரு எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் இப்போ உன்னைய ரொம்ப ஹேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ அப்படி சொல்ற. ஆனா உன் கூட இப்ப யாருமே இல்லையே. உன்னை சுத்தி வழக்கமா பசங்க இருப்பாங்க." ஐரா வந்து ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டு சொல்றான், "உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? கிளம்பு இங்கிருந்து" அப்படின்னு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் நினைச்சிட வேணாம். மொமோ வந்து கேட்கிறா, "நீ என்ன பத்தி தப்பா எதுவும் சொல்லலைல?" ஐரா வந்து கோவப்பட்டு சொல்றான், "உன்ன பத்தி தப்பு தப்பா நான் சொன்னேன்டி. எல்லார்ட்டயும் சொன்னேன். உனக்கு அத பத்தி எதுவும் பிரச்சனை இருக்கா? அட போடி" அப்படின்னு மொமோ சலிப்பா சொல்றான். அந்த நேரத்துல சர்ப்ரைஸா யார் வரா அப்படின்னு பார்த்தோம். நான் தான் சிக் சிக்கிட்டா அப்படின்ற ஏலியன் தான். அது உடம்புல இருந்து ஏதோ ஒயிட் கலர்ல வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் வந்து ஃபேமிலிக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன பார்த்த உடனே ஐரா வந்து மறுபடியும் உருமாறிட்டா. "என்ன தைரியம் இருந்தா இங்க வருவடா" அப்படின்னு கேட்கிறா. மொமோ வந்து கேட்கிறான், "என்னடா அவ பாடியில இருந்து ஒயிட் கலர்ல ஏதோ வருது?" கீழ ஐரா வந்து கையில பஞ்ச் பண்ணிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துருச்சு. மொமோ கேட்கிறா, "உனக்கு எதுவும் அடிபடலையா?" அப்படின்னு. இங்க வந்து கட் பண்ணிட்டு ஒரு சின்ன பையனா காட்டுறாங்க. அவன் வந்து பாய் டாடி அப்படின்னு சொல்றான். கூட வந்து ஒரு சிக்கிட்டா மாரி ஒரு ஏலியன் வந்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. அவன் ரொம்ப மிஸ் பண்றேன் டாடி அப்படின்னு சொல்லுது. ஐ அம் சாரி சிக்கிட்டா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்க வந்து அவன் கண் தொறந்து பார்த்தா, அவன் வந்து பெட்ல இருக்கிறான். அவனுக்கு கெட்டெல்லாம் போட்டுருக்குது. எதிர்க்க பார்த்தோம் அப்படின்னா, மொமோட பாட்டி, ஐரா, மொமோ எல்லாமே இருக்கிறாங்க. யார் வீட்ல இருக்காங்கன்னா, மொமோட பாட்டி வீட்ல தான் இருக்காங்க. மொமோ வந்து கேட்கிறா, "ஏலியன்லாம் இருக்காங்கன்னு இப்ப நம்புறீங்களா?" அவங்க பாட்டி சொல்றாங்க, "இத பார்த்தா ஏலியன் மாரிலாம் இல்ல. ஏதோ ஒரு கப்பா மாரி இருக்கு" அப்படின்னு. "அய்ய பாட்டி இத பார்த்துமா உனக்கு ஏலியன் இருக்குன்னு நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ அத பார்த்தா ஏலியன் மாரி தெரியல" அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. உடனே உட்கார்ந்தவன் வந்து சொல்றான், "ஆமா ஆக்சுவலி ஒரு தியரி இருக்குது. கப்பா வந்து ஒரு உண்மையிலே ஏலியன் தான்" அப்படின்னு. "சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இவன வச்சு என்ன பண்றது?" அப்படின்னு ஐரா கேட்கிறான். "நம்ம ஆல்ரெடி அவன சரி பண்ணி விட்டோம். அவன் மறுபடியும் நம்மள அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்னு என்ன நிச்சயம்?" உடனே வேகமா எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே மொமோ சொல்றான், "என் கூட பாட்டி இருக்காங்க இப்போ எதுவும் பண்ணிறாத" அப்படின்னு. அவனுக்கு கீழ சாப்பாடு வச்சிருக்கிறத பார்க்குறான். உடனே அத பார்த்துட்டு மொமோ சொல்றான், "ஏலியன்ஸ்லாம் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல. அதனால நாங்க உங்களுக்கு சாப்பாடு வச்சிருந்தேன். ஆனா உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ இத சாப்பிட வேணாம்" அப்படின்றா. பார்த்த உடனே அந்த ஏலியன் வந்து கீழ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, "மொத தடவையா எனக்கு இவ்வளோ அட்டென்ஷன் குடுக்குறாங்க எல்லாரும்" அப்படின்னு. "இதுக்கு முன்னாடி என்கிட்ட யாருமே இவ்வளோ கைண்டா இருந்ததில்ல" அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. "கவலைப்படாதீங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு சொல்றான். எல்லாரும் இப்போ டைனிங் டேபிள்ல உட்காந்து ஒரு ஃபுல் மீல்ஸே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சிக்ஸி கிட்ட வந்து ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அம்மாவோட பாட்டி உடனே சைடுல இருந்து அவன ஒரு எத்து விட்டுறாங்க. "டேய் மீன மட்டும் சாப்பிடாதடா." இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டர்போ கிரானி வந்து உக்கிரன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அவனோட அவனோட மீன வந்து இவன் சாப்பிட்டுட்டான். அதனால தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொமோ வயிற சண்டை போட்டுருக்காங்க. "நீ வந்து ஒரு கெஸ்ட் தான். உனக்கு குடுத்தத மட்டும் சாப்பிடு" அப்படின்றாங்க. "அவங்களோட கெஸ்ட்னா கெஸ்ட் மாரி நடத்துங்கடி. நான் கேட்டத கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கத்த ஆரம்பிச்சுட்டா. இப்ப அந்த இடமே ரணகளம் ஆயிருச்சு. எல்லாரும் உட்காந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பாட்டி சொல்றாங்க, "இனிமே உங்கள நான் சாப்பிடவே கூப்பிட மாட்டேன்டா" அப்படின்னு. அவங்க எல்லாரும் சாப்பிட முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்பதான் அந்த சிக்ஸ்டி கிட்ட வந்து உனக்கு அதே சொல்றான். "என்னோட சன்னுக்கு வந்து உடம்பு சரியில்ல. அவன் பாத்ரூம் போம்போதே அவன் பாடியில இருந்து பிளட் எல்லாமே கீழ போயிருது. டெய்லி அவனுக்கு புது பிளட் குடுக்கல அப்படின்னா அவன் இறந்து போயிருவான். என்னோட ஒய்ஃபும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேம் டிசீஸ்னால தான் இறந்து போயிட்டா. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு நெறைய காசு வேணும்" அப்படின்னு அவனோட பாஷையில சொல்றான். ஆனா மொமோவுக்கு வந்து என்ன சொல்றான்னு புரியல. "உங்க ஊர்ல நீங்க இந்த கரன்சி காசு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அது எனக்கு வேணும் நெறையா" அப்படின்னு சொல்றான். அவனோட ஊர் வந்து ஒரு வார் ஜோனா இருந்தது.
அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவனால காசு சம்பாரிக்கவே முடியல. அதனால தான் நான் வேற வேற ஊருக்கு போயிட்டு நெறைய ஃபாரின் கரன்சிலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். எங்களோட ஸ்பீஷீஸ்க்கு வந்து பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலேயே எல்லாரும் எங்கள பாடி கார்டா கூப்பிடுவாங்க. நான் வந்து பார்த்தோம் அப்டின்னா ரொம்ப வீக்கான ஆளு. அதனாலேயே என்னால எந்த ஒரு ஊருக்கும் போ முடியல. சின்ன சின்ன கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பண்ற வேலைலாம் இருக்கு. ஆனா அந்த வேலையெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது. நான் இந்த மாரி வீக்கா இருக்கிறதுனாலயே என்னோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டா. அதுக்கு நான் தான் காரணம். உங்க எல்லார வேற நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட சன்னுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லாம இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டான். அத கேட்டு ஒவிரன் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான். "உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் எதனா பண்ணணுமா?" அப்படின்னு அவன் கேட்குறான். நான் வந்து என்னோட பனானாவ குடுத்தா உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் சொல்றான், "அடேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? முதல்ல நிறுத்துடா இந்த மாரிலாம் பேசாத" அப்படின்னு. "இல்லடி அத வந்து அவன் கொண்டு போய் குடுத்தான்னா அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அத வச்சுட்டு அவன் பையன காப்பாத்திருவான்ல அவன். அதுக்கப்புறமா நான் என்னோட பனானாவ தேடி போய்க்கிருவேன்." அம்மா கேட்குறேன், "எங்கடா தேடி போவ? முதல்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளட் வந்து டெய்லி தேவைப்படுது. அப்படி இருக்க பட்சத்தில ஒரு டைம் கேஷ் குடுத்தனா அவனுக்கு எல்லாம் சரியாயிருமா? அவனுக்கு வந்து கஷ்டமான சிச்சுவேஷன் தான். அவன் வந்து ஒரு ப்ராப்பரான ஜாப் தேடணும். அதுக்கப்புறமா அவன் வந்து அத வச்சு பே பண்ணிப்பான். அவன் ஒர்க் பண்றதுக்குலாம் ரெடியா இருக்கான். ஆனா ஜாப் தான் கிடைக்க மாட்டுது. அப்படி இருக்க பட்சத்தில அவன் எப்படி சம்பாரிப்பான்?" அப்படின்னு உக்ரன் கேட்குறான். அவனுக்கு பிரச்சனை இருக்குன்றத கஷ்டப்பட்டு அழுதுட்டே சொல்றான். அது எப்படி என்னால கேட்டோட கேட்காத மாரி இருக்க முடியும்? இப்ப நான் கண்டிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். மொமோ சொல்றா, "டேய் பொறுமையா இருடா. நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது." இந்த நேரத்துல ஐரா வந்து சொல்றான், "நான் வந்து அவனுக்கு திருப்பி அத வாங்கி தரணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, மொமோ வந்து அவன "வாய மூடுறி" அப்படின்னு திட்டிடுறான். ஒக்குரன் வந்து ஏதோ பண்ண நினைக்கிறான். அந்த நேரத்துல நீ உள்ள புகுந்து, "நீ இவன் பார்ட்னர் மாரி நடந்துக்காத" அப்படின்னு அவன் திட்டுறான். அந்த சிக்ஸு கிட்ட அவன் மொமோ சொல்றது கரெக்ட் தான். நான் வந்து ஒரு ப்ராப்பரான வேலைய தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எந்திரிச்சு பார்க்குறான். எனக்கு ரொம்ப கைண்டா இருந்திருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான். சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போறான். அந்த நேரத்துல மொமோவோட பாட்டி வந்து சொல்றாங்க, "உன்னோட பிளட் வந்து ரொம்பவே நாறுது." அத கேட்டுட்டு உக்குரன் வந்து சொல்றான், "அவனே ரொம்ப நொந்து போயிருக்கான். அவன்ட்ட போய் இந்த மாரி மோசமான விஷயத்த சொல்றீங்களே. அடேய் கொஞ்ச நேரம் சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் கிட்ட போய் மோந்து பார்க்குறாங்க. அவனோட பிளட் வந்து ஒயிட் கலர் லிக்விட் அப்படிதானே. உன்னோட பேண்டேஜ்ல இருந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல் ஒண்ணு வந்துச்சு. என்ன அப்படின்னா, பால் தான் அப்படின்ட்டு ஒரு பால் டப்பா எடுத்துட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த பால வந்து சிக்ஸிகிட்ட வந்து குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். "இந்த பாலும் என்னோட பிளட்டும் ஒரே தான். இது எங்க கிடைக்கும்?" அப்படின்னு கேட்குறான். எல்லாருமே இப்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. ஆமாமா, அவனோட பேண்டேஜ் வந்து நான் மோந்து பார்த்தேன். அதுல பால் ஸ்மெல் வந்துச்சு. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, மில்க் வந்து கவ்வோட பிளட் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தா கப்பாவோட பாடி ஃபுல்லா பிளட் வந்து மில்கா தான் இருக்கும் போல இருக்கு. அத கேட்ட உடனே மொமோ வந்து சொல்றான், "நீ வந்து திரும்பி போம்போது நெறைய பால் கொண்டு போணும்" அப்படின்னு. உக்குரனும் ஷாக் ஆயிட்டான். டோவர் டீமனோட பிளட் வந்து மில்கா அப்படின்னு. அந்த பால குடிச்சிட்டு சிக்ஸிகிட்ட வந்து சொல்றான், "என்ன இது கொஞ்சம் தின்னா இருக்குது?" ஆமாமா, இது வந்து ஹியூமன்ஸ்க்காக ப்ராசஸ் பண்ணப்பட்ட மில்க். இது இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு டெய்ரி ஃபார்ம தெரியும். அவன்ட்ட போய் ஒரு மாடு குடுப்பான் அப்படின்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு மொமோட பாட்டி சொல்றாங்க. அத கேட்ட உடனே சிக்ஸிகிட்டா வந்து இப்போ ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுறான். அழுக ஆரம்பிச்சுட்டான். இங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிக்ஸிகிட்டா வந்து யூஎஃப்ஓல கிளம்ப ஆரம்பிச்சுட்டான். அவன் போம்போதே ஒரு மாட வந்து இழுத்துட்டு போறான். "நீங்க எனக்கு பண்ணதுக்கு நான் உங்கள மறக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போறான். உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஓகே பார்த்து போயிடு அப்படின்னு எல்லாரும் ஸ்டார்ட்டா சொல்றாங்க. அவன் எங்கேருந்து யூஎஃப்ஓல வேகமா கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டான். அவன யூஎஃப்ஓல சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. இவங்க 3 பேரும் மண்டி போட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, "எங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ரெடி பண்ணி குடுங்க" அப்படின்னு மண்டி போட்டு கேட்குறாங்க. "நான் உங்களுக்கு யூனிஃபார்ம் எத்தன தடவ ரெடி பண்ணி குடுக்குறது? பத்திரமாவே வச்சுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு அவங்க பாட்டி திட்டுறாங்க. அவன் வந்து கேட்குறான், "அப்ப நம்ம ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கோம்?" அப்படின்னு. அதுக்கு மொமோ சொல்றான், "நம்மகிட்ட காசு கிடையாது. இந்த மாரி நேரத்துல நம்மளோட எல்டர்ஸ் கிட்ட இருந்து காசு அடவு போடுறது தான் நல்லது. நீ பேசாம இரு" அப்படின்னு சொல்லிடுறான். உங்க பாட்டி வந்து சொல்லிடுறாங்க, "சரி ஓகே ஐரா உனக்கும் உக்கிரனுக்கும் நான் ட்ரெஸ் ரெடி பண்ணி தரேன்." கேட்ட உடனே மொமோ வந்து சொல்றான், "அடியே நான் உன்ன பேத்திடி எனக்கு தரமாட்டியா?" அப்படின்னு. பாட்டி வந்து சொல்றாங்க, "உன் கண்ண பார்த்தா நல்லவ மாரி தெரியல. நீ வந்து காசு அடவு போடலான்னு பார்க்குறேன்னு நெனைக்கிறேன். அதனால இப்ப நான் சொல்ற மாரி பண்ணு. அப்பதான் உனக்கு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ வந்து ஹிரோஷி மாரி மிமிக்ரி பண்ண அப்படின்னா, உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. "அடியே கிழவி ரொம்ப பண்ணாதடி" அப்படின்னு மொமோ சொல்றான். "உனக்கு யூனிஃபார்ம் வேணும்னா நான் சொல்றத நான் பண்ணி தான்ப்பா ஆகணும்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவன் வேற வழி இல்லாம அவங்க சொல்ற மாரி மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சுட்டா. அத பார்த்துட்டு ஐராவுக்கு ஒரே சிரிப்பாயிருச்சு. அந்த நேரத்துல அவன் வீட்டு பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க பாட்டி சொல்றாங்க, "நீ வந்து மிமிக்ரி பண்ணிக்கிட்டே போய் எனக்கு கதவு தொறக்கணும்" அப்படின்னு. அவளும் அவங்க சொல்ற மாரியே மிமிக்ரி பண்ணிக்கிட்டே போறா. ஐராவுக்கு வந்து ஒரே சிரிப்பு. வெளியில போய் கதவு தொறக்குறா. வெளியில யார் நிக்கிறான்னு பார்த்தோன்னா, ஒரு பையன் நிக்கிறான். அந்த பையன் யாருன்னா, ஜிஜி அப்படின்ற பையன் தான். மொமோவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அவன். அவங்க பாட்டி வந்து சொல்றாங்க, "ஒரு வழியா கடைசில வந்துட்டியாடா? உங்க அம்மா வந்து எல்லார்ட்டயும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க." மொமோ வந்து ஷாக் ஆயிட்டு கேட்குறான், "இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்போ?" உக்கிரன் வந்து இப்போ அவங்க பாட்டிட்ட கேட்குறான், "யார் இவன்?" அப்படின்னு. அவன் வந்து மொமோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனோம் அப்படின்னா, மொமோவோட ஃபர்ஸ்ட் கிரஷே அவன் தான். இதோட எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.